ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓணத்துக்கு அன்னைக்கு மார்னிங் எடுத்தது தான். காலைல 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே அத்தைப்பூ கோலம் போட்டாச்சு. நானும் பையனும் தான் போட்டோம். அதுக்கப்புறமா அப்படியே ரெடியாகி கிச்சனுக்கு வந்தாச்சு. சமையல் வேலை நிறைய இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுட்டேன். பருப்பு குழம்புக்கும் சாம்பாருக்கும் தேவையான பருப்பை வேக வச்சுட்டோன்னா டிஃபனுக்கும் அதே எடுத்துக்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா சத்து மாவு தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். அதுவும் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா இஞ்சி கூட்டுக்கு தேவையான இஞ்சியும் ரெடி பண்ணிடலான்னு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல புளியை ஊற வச்சுட்டேன். புளியை ஊற வச்சுட்டோன்னா எல்லா டிஷ்ஷஸுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டோன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இஞ்சியும் ரெடி பண்ணிவிட்டேன். கூடவே நாம் பருப்பு வந்துடுச்சு. பருப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம இஞ்சி குழம்பு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கடு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கிறோம். தாளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். நான் இங்கே நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட், இஞ்சி நல்லா எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். அதுவும் கூடவே புளியும் சேர்த்து அரைச்சி அதை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தோன்னா சூப்பராக இஞ்சி புளி ரெடி ஆயிரும். இதுதாங்க இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இஞ்சி கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஊறுகாய் மாதிரி சைட் டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். புளி சேர்த்த எந்த ஐட்டமாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், இஞ்சி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தான் தோல் சீவிட்டு அப்புறம் கிச்சடிக்கு ரெடி பண்ண போகிறேன். தயிர் கிச்சடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான வெள்ளரிக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே அமக்கலமாக பீல் பண்ணுறதுக்கு வரல. எப்படியோ ஒரு வழியாக பீல் பண்ணிவிட்டு இங்கே ஊரில் பார்த்திங்கன்னா பெரிய வெள்ளரிக்காய் கிடைக்கும். இங்கே இந்த மாதிரி சின்ன வெள்ளரிக்காய் தான் கிடைக்கும். இன்றைக்கி அதில் தான் ரெடி பண்ண போகிறேன். எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாமே இன்றைக்கி முதலாக இவ்வளோ பல்காக ரொம்ப நிறைய செய்கிறேன். இவ்வளோ நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு தனித்தனியாக டிஷ்ஷஸ் பண்ணுவோம். இன்றைக்கி சேர்த்து நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் ஜாஸ்தியாக பண்ணேன். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மெலிசாக கட் பண்ணணும். ஊர்லன்னா அருவாமனையில் கட் பண்ணுவோம். இப்போ கத்தியில் கட் பண்ணுறோம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, கட் பண்ணிடுவோம். அப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளரிக்காவை வேக வச்சுருக்க போகிறோம். சைட் பை சைடு அம்மாவுக்கும் ஊரில் கால் பண்ணிவிட்டு பசங்களோட பேசிக்கிட்டு அப்புறம் அப்படி வேலை நடக்கும். பாருங்கள், வெள்ளரிக்காவும் வேக வச்சுட்டேன். உப்பு சேர்த்து வேக வச்சிட்டோன்னா அது வேகட்டும். அப்புறமா நம்ம சாம்பாருக்கும் காய் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம சமைச்சிட்டே கட் பண்ணிகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், சீக்கிரமாக வேலை ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ சாம்பாருக்கு தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல், அவியல், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் பருப்பு குழம்பு, சாம்பார், ரசம், மோர் எல்லாமே ரெடி பண்ணோம். அடப்பிரதமன்னு ரெடி பண்ண போகிறேன். ஆனால் ஹாப்பியாக தாங்க இருக்குது. நம்ம சமையல் தெரியுமா தெரியாதான்னு ஆசிலேஷன்லேயே இருந்தப்போ தெரியலை. இப்போ நம்மளாலும் சமைக்க முடியும்னு நினைக்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஜீரோவில் இருந்துட்டு நம்ம இந்தளவுக்கு சமைக்கிறோன்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயந்தான். நம்மளே பாராட்டிக்குவோம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துச்சு. கொஞ்சம் நேரம் மூடியே போட்டிருந்தேன். அப்போ நல்லா வெந்துடும்ல, அதுக்காக தான். பார்த்திங்கன்னா பருப்பு குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினது. நல்லா தான் யூஸ் ஆகிட்டுருக்கு. நல்லாவே குக்காகி வருது. இப்போ சாம்பாரும் அதில் தான் வேக வைக்க போகிறோம். ப்ரெஸ்டீஜோடது ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. வேணால் நீங்களும் லிங்க் கொடுக்குறேன், வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு சேர்த்து சமைச்சு எடுக்கணும். சாம்பார் எனக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான சாம்பார். இப்போ வெள்ளரிக்காவும் வந்துடுச்சு. கூடவே சாம்பாரும் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டோம். தேவையான தண்ணி சேர்த்து நான் விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும், காயெல்லாம் வெந்துடும். பாருங்கள், வெள்ளரிக்காவும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்க்க போகிறோம். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறமா தாளித்து சேர்த்துட்டாலே போதும். கிச்சடி ரெடி ஆயிடும். கிச்சடி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே என்னோடய ஃபேவரேட் தாங்க. எல்லா டிஷ்ஷஸுமே எனக்கு பிடிக்கும்.
வெஜ்ஜுன்னா பிடிக்காது அப்படியெல்லாம் இல்லை. சைட் பை சைடு வந்து லைவும் ஓடிட்டுருக்கு. கூடவே நான் வந்து ரசத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பூண்டு எல்லாமே உரித்து எடுத்து வச்சுட்டா நமக்கு வேலை ஈஸியாக முடியுது. ரசத்தையும் ரெடி பண்ணிட்டோன்னா 1 by 1 குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், ரசத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து அதையும் ரெடி பண்ணியாச்சு. தாளிச்சிட்டா ரசம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக சூடு பண்ணி எடுக்கிறேன். வெள்ளரிக்காய் கிச்சடிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணாலே போதும். அவ்வளோதாங்க, சூடு பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா வந்து ரசத்தை தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தையும் இதில் சேர்த்து லைட்டாக கொதி வந்து எடுத்தோன்னா மணக்க மணக்க ரசம் ரெடி ஆகிடுங்க. இப்போ சாம்பாரும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு, அப்புறமா இஞ்சி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் யாரும் எந்திக்கலை. எந்திரிச்சதுக்கப்புறமா தோசை ஊற்றணும். அப்போ சாம்பாரை தாளித்து அதுக்கும் சேர்த்தாச்சு. சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம பார்த்திங்கன்னா எல்லோரும் எந்திரிச்சதுக்கப்புறமா தோசை ஊற்றி கொடுத்துட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா காலைல தான் ஆட்டினேன். ராகி அப்போ பச்சை பயிரெல்லாம் சேர்த்து தோசை, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. நான் காலைல எந்திரிச்சு வந்த உடனே இந்த அடையை வந்து ஊற போட்டிருந்தேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக அடை கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக தான் கிடச்சிச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தாங்க வேக விட்டேன். அதனால் ஈஸியாக வெந்துடுச்சு. இப்போ அடை பிரதமனுக்கு பாயசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். சூப்பராக அடை பிரதமன் ரெடி பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். நிஜமாக வரும்னு நினைக்கவே இல்லை, நல்லா வந்துருந்துச்சு. நான் எப்போவுமே வராதோன்னு நினப்பேன், அடை பிரதமன்லாம் நம்மளால் பண்ண முடியாதான்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எந்த விஷயமும் வராதுன்னு கிடையாது. கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணோன்னா எல்லாமே நம்மளால் முடியும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு, தூசி எதுவும் இல்லாமல். ஆனால் வந்து எங்கள் ஊர் வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இங்கே லைட் ஷேடாக இருக்குது. பார்ப்போம் கலர் வருதா இல்லையான்னு. வேக வச்சுருக்க அடைய இந்த வெள்ளப்பாகோட சேர்த்துக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா வேக வச்ச உடனே பச்சை தண்ணியில் காமிச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோன்னா உதிரி உதிரியாக வரும்னு சொன்னாங்க. நான் அப்படி தான் செஞ்சேன், ஆனால் வரல. சரி ஏதோ ஆட் பண்ணிக்குவோம். நல்லா உதிர்த்து விட்டாச்சு. அப்புறம் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திரட்டி எடுக்கணும். இப்போ கொஞ்சம் அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து காய்கறி கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டேன். சைட் பை சைடு அங்கே லைவும் ஓடிட்டுருக்குங்க. சரி, நம்ம வேலையை பார்க்கணும்ல. இப்போவே பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வேக விட்டுட்டு கூடவே தேங்காய், ஜீரகம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிட்டா பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா பாயசம் நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து 2ஆம் பால்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறத நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 2வது தண்ணி சேர்த்து நல்லா புளிஞ்சு எடுத்தோன்னா நல்லா தண்ணியாக தேங்காய் பால் கிடைக்கும். அதை சேர்த்துக்கிறோம். இப்போது நல்லா அதுவும் நல்லா வரட்டும். திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு எல்லா குழம்புக்கும் சேர்த்துக்க போகிறேன். கிச்சடி அப்புறம் பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே தாளிப்பு தேவை. அதனால் சைட் பை சைட் தாளிச்சிட்டு சேர்த்துட்டோன்னு வைங்களேன், கம்ப்ளீட்டாக டிஷ்ஷஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இனி வந்து கிச்சடிக்கு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா இப்போ ஆறிடுச்சு. நீ வந்து தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கிச்சடி ரெடி ஆயிடும். பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் கேபேஜ் தோரணும் ரெடி பண்ணிவிட்டேன் சைட் பை சைடாக. இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அவியல் தாங்க பண்ண போகிறேன். அவியல் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயிலே சமைக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து அடை பிரதமனுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து அவியலுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக நான் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு அவியலை வேக வச்சுக்கலாம், காய்கறிகளை. அப்புறம் பார்த்திங்கன்னா அடை பிரதமனும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பாயசம்னே வருதுங்க. அடை பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. நாம் வந்து இப்போது அதுக்கு முந்திரி, திராட்சை எல்லாமே நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம். தேங்காவும் கட் பண்ணி சைட் பை சைடு வச்சிட்ருக்கிறேன். இப்போது அவியலுக்கு தேவையான
தேங்காய் பேஸ்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அது கூடவே வேகும்போது தாங்க அதோடய டேஸ்ட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய அடுப்பு சரியில்லை, அதனால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டையும் எடுத்து வச்சுட்டு நம்ம தேங்காவை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் போடும்போது அதோடய டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நெய்யிலே வறுத்து சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி சூப்பராக பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் நினைக்கவே இல்லை நல்லா வரும்னு. சூப்பர் அடப்பிரதமன் நல்லா தான் வந்துருந்துச்சு. அவியலுமே சைட் பை சைட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய்க்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாங்காய் காலில் தான் வாங்கினாங்க. வாங்கிட்டு வந்தோடனே மாங்காய் ஊறுகாய் இல்லாமல் சாப்பாடா. இப்போ பார்த்திங்கன்னா தாளித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் மாங்காவோட மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், சூப்பராக ரெடி ஆயிடும். இன்னும் வெறுமனே கடுவை பொடி பண்ணி இதில் சேர்த்துட்டோன்னா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடும். ஆல்ரெடி உப்பு போட்டு தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் தொக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. இனி மோர் கலக்கணும். அப்புறமா சாதம் வேக வச்சுட்டு அப்பளமும் பொரிச்சிட்டோன்னு வைங்களேன், எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வேக வச்சுட்டேன். அப்பளமும் சைட்லேயே பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் அப்பளம், பப்படம்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா அப்பளம், இது பப்படம். உளுந்த மாவில் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுது, பஃப்னு பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், எடுக்கிறது கூட வரல. ட்ரை பண்ணி எப்படியோ எடுத்துட்டேன். ஸ்பெஷலாக காலையில் போய் பப்படம் வாங்கிட்டு வர சொல்லி செஞ்சுருக்கேன். யாரெல்லாம் பப்படம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சாதமும் விசில் வந்துடுச்சு. நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நான் வடித்து தாங்க எடுப்பேன். சாதம் எப்போவுமே குக்கரில் வச்சாலுமே நல்லா வடித்து எடுத்துருவேன். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறமா ரசம், பருப்பு கறி, இஞ்சி கூட்டு, மோர், மாங்காய் ஊறுகாய், முட்டைக்கோஸ் தோரன், அவியல், கிச்சடி, அடப்பிரதமன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிட வேண்டியது தான். எல்லாமே பார்சல் பண்ணுறதுக்கு எல்லா கவர் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் சூப்பர் ஈஸியாக டப்பா எல்லாமே தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் முடிஞ்சிடுச்சு. கூட்டு வைக்கிறதுக்கு தனியாக பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக் பண்ணிவிட்டு கொடுத்து விட்டுட்டா போதும். எனக்கு முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா ஹோட்டலில் இது மாதிரி ரெடி பண்ணிகிட்ருப்போம். அதுதான் ஞாபகம் வந்துச்சு. பார்சல் எல்லாம் கட்டும்போது அவங்க டெய்லி இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் டெய்லி பண்ணுவாங்க. நாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் பண்ணும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரியலை. சூப்பராக பார்சல் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து விட்டாச்சு. இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. நீங்கள் எல்லோரும் எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணீங்க, எப்படி உங்கள் வீட்டில் போச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.